தமிழகம் முழுவதும் ஒரு மிக பெரும் அரசியல் பரபரப்புக்கு இடையே இந்த நாள் துவங்கி இருக்கின்றது. இன்றைய தினம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் கட்சியினுடைய தலைமை கழகத்தில் நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று இன்னும் சற்று நேரத்தில் தான் செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்கும் அவருக்கும் இடையேயான முரண்பாடுகள் அதிகரித்திருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கும் அவருக்கும் இடையான முரண்பாடு அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் யாருக்கான ஆதரவு இந்த தருணத்தில் அதிமுக கழக நிர்வாகிகளிடம் இருக்கப் போகிறது என்பது குறித்தான ஒரு பரபரப்பான கேள்வியினுடைய ஊடேதான் இந்த நாள் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. போயஸ் இல்லத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் குதுப்தீன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரோடு அங்கு இருக்கக்கூடிய சூழல் மற்றும் இந்த அரசியல் நிலவரங்கள் குறித்து கருத்துக்களை கேட்கலாம். குதுப்தீன், திமுக இயக்க வரலாறு, திராவிட இயக்க வரலாறு, அதிமுக இயக்க வரலாறு என்று திராவிட இயக்கத்தின் ஒட்டுமொத்த வரலாறும் கட்சிகளினுடைய உடைப்பு அல்லது தலைவர்கள் பிரிந்து செல்வது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்பதனுடைய தொடர்ச்சி தான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இன்று கட்சிக்கோ அல்லது கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு எதிராகவோ பேசி இருப்பதை எடுத்துக்கொள்ளலாமா? தேவேந்திரன், ஒரு முக்கியமான வரலாற்று தகவல்களோடு இந்த கேள்வியை ஆரம்பித்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இதனை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது என்றுதான் இங்கு இருக்கக்கூடியவர்கள், அதாவது அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்தவுடன் அல்லது பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா பதவி ஏற்கும் பொழுது செய்திருந்தால் நீங்கள் கூறுவது போல திராவிட கட்சிகளை உடைக்கும் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக நீட்சியாக இதனை பார்த்திருக்கலாம். ஆனால் நேற்று ஓ பன்னீர்செல்வம் தனது பேட்டியின் போது ஒரு முதலமைச்சராக, அதாவது ஒரு முதலமைச்சர் என்பவர் மிகுந்த பாதுகாப்புக்கு இடையே செய்தியாளர்களை சந்திப்பதில் முன்னறிவிப்பு செய்து கவனமாக அரசினுடைய திட்டங்கள் தொடர்பாக அல்லது மக்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக பேட்டி அளிக்கக்கூடிய சூழல் இருந்து வந்த நிலையில் ஜெயலலிதாவுடைய சமாதியில் அமர்ந்து தியானம் செய்வதாக கூறிவிட்டு அந்த தியானத்தின் அடிப்படையில் கிடைத்த புத்துணர்ச்சியினுடைய உத்வேகத்தின் அடிப்படையில் மனம் திறந்து பேசுவதாக கூறுகிறார். அப்போது அவர் வைத்த குற்றச்சாட்டு தான் இங்கு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நான் வற்புறுத்தி முதலமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலக நிர்பந்திக்கப்பட்டேன் என்ற குற்றச்சாட்டு மிகுந்த முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக கருதப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பி இருக்கிறது. சிலர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் இப்படி பேசியிருக்கிறார் என்றும், சிலர் காலம் கருதி இப்பொழுது அவர் வாயை திறந்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்து என்ன மாதிரியான தகவல்களை சொல்ல இருக்கிறார் என்ற அடிப்படையிலேயே உங்களுடைய கேள்வி அமைந்திருக்கிறது. திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியத்தை நீட்சியாக கட்சியை உடைப்பதற்காக அவர் இப்படி செய்கிறாரா, அல்லது அவருக்கு பின்னால் இயக்குவது யார் என்ற கேள்வி அவர் 8 மணிக்கு பேட்டி அளிக்கும் பொழுது தெரிய வரும். பொதுவாக மக்களுடைய கருத்து என்னவென்றால், அரசியல் நோக்கங்களுடைய கருத்து என்னவென்றால், இதுவரை அதிமுகவினுடைய ஆட்சிக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லாவிட்டாலும் கூட ஒரே ஒரு கேள்வி பொதுமக்களிடையேயும் சரி அதிமுக தொண்டர்களிடையும் சரி உறுத்தி கொண்டேதான் இருக்கிறது. முதலமைச்சருடைய ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்த சந்தேகம்தான் அது. அவருடைய மரணத்தின் போது அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்த தொண்டர்களிடையே பேட்டி காணும் பொழுது கூட அந்த சந்தேகம் இருந்தது. அதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த கேள்வி அபாரமாக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக எழுந்திருப்பதன் காரணமாகத்தான் ஓரிரு தினங்களுக்கு முன்பு ஜெயலலிதாவுக்கு மருத்துவம் செய்த மருத்துவர்கள் பேட்டி அளித்தனர் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பின்னணியிலேயும் இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டும். இன்று 8 மணிக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி கொடுக்கும் பொழுது இது தொடர்பான கருத்துக்களை அவர் தெரிவித்து அவருடைய நிலைப்பாட்டை விளக்கும் போது மட்டுமே அவர் உண்மையிலேயே கட்சியை உடைக்கின்றாரா அல்லது அவருக்கு பின்னாடி இருந்து வேறு யாரும் அவரை இயக்குகின்றார்களா என்ற கேள்விக்கு தெளிவான பதிலை பெற முடியும். இந்த பேட்டியையும் அரசியல் நோக்கர்கள் முக்கியமான ஒன்றாக கருதி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அந்த பேட்டியை தொடர்ந்து தான் 10 மணிக்கு அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் இருப்பதனால் அவர்களும் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களும் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவும் இன்னும் மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓபிஎஸ்னுடைய இந்த 2வது பேட்டியும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எதிரொலிக்கும். அதன் அடிப்படையிலேயும் முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவேந்திரன், குதுப்தீன், அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள், அதாவது ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்த மற்ற மூத்த நிர்வாகிகள் தம்பிதுரை, பன்ருட்டி ராமச்சந்திரன், செங்கோட்டையின் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு போன்றவை எல்லாம் இருப்பதன் காரணமாக ஆட்சி பொறுப்பை ஏற்பதிலும் கட்சியை தொடர்ந்து வழிநடத்துவதிலும் சசிகலாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை என்று சொல்லப்படுவதனுடைய உறுதித்தன்மையை விளக்கலாம். நிச்சயமாக ஒரு முக்கியமான கேள்வி இது. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பின்னாடி ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அதனை சரி செய்யும் விதமாக செங்கோட்டையனுக்கு தற்போது கட்சியினுடைய முக்கிய பொறுப்பு கழக பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் நேற்று அவர் பன்ருட்டியாரோடு சேர்ந்து தம்பிதுரையோடு சேர்ந்து பேட்டி அளித்ததை நாம் பார்க்க வேண்டும்.
இந்த பேட்டி தொடர்பான சூசகமான விஷயங்களையும் நேற்று தன்னுடைய பேட்டியில் பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்ததை குறிப்பிடணும். அதாவது பிரதமரை சந்திக்க நான் சென்றிருக்கும் பொழுது எம்பிக்களோடு தம்பிதுரை தனியாக சந்திக்க சென்றதனுடைய காரணம் என்ன என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆக ஏற்கனவே ஒரு முரண்பாடு இருந்திருப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதையே தான் பன்னீர்செல்வத்துடைய பேட்டி காட்டுகிறது. அவருக்கான ஆதரவு அதிமுக மட்டத்தில் இல்லை என்பதையும் அவரே நேற்று தன்னுடைய வார்த்தையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நேற்று அவருடைய பேட்டிக்கு முன்பும் பின்புமாக பன்ருட்டியார், செங்கோட்டையன் போன்றவர்கள் பேட்டி அளிப்பதை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக பொதுச் செயலாளர் சசிகலா பொதுச் செயலாளராக நீடிப்பதற்கும் கட்சி எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருப்பதாகவுமே இப்போது வரை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 8 மணிக்கு அவர் பேட்டியளிக்கும் பொழுது வேறு ஏதேனும் தகவல்களை வெளிப்படையாக மனமுவந்து தெரிவிப்பாரே என்றால் பன்னீர்செல்வம் தெரிவிப்பாரே என்றால் 10 மணிக்கு நடக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் அட்டெண்டன்ஸ் போடுகிறார்கள், வருகை தருகிறார்கள் என்பதை வைத்துதான் நாம் இது தொடர்பாக உறுதியான ஒரு தெளிவான கருத்தை வழங்க முடியும். தேவேந்திரன், குதுப்தீன், தொடர்ச்சியாக இணைப்பிலேயே இருங்கள். முதல்வர் பன்னீர்செல்வம் இல்லத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் லாவண்யா தற்பொழுது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, அந்த பகுதியினுடைய கள சூழல் என்ன? நேற்றைய தினம் அதிக அளவில் தொண்டர்கள், மக்கள் அங்கு திரண்டிருந்தார்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக என்ற தகவல்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தோம். தற்பொழுதும் அந்த அளவிற்கான மக்கள் இருக்கிறார்களா? தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஆதரவாளர்கள் யாரும் வந்து கொண்டிருக்கின்றனரா? பதிவு செய்யலாம். தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தான் கட்டாயப்படுத்தி நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் தன் பதவியை ராஜினாமா செய்ததாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் தன்னந்தனியாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக இதற்கு எதிராக போராடுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழகத்தில் அதிமுகவை நிலைநாட்டுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தான் எடுப்பேன் என்பது போன்று அவர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது இன்று காலை செய்தியாளர்களை மீண்டும் சந்திப்பேன் என்றும் அப்பொழுது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பற்றி தான் பேசுவேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் நேற்று தான் வெளியிட்டது ஒரு அதாவது குறைந்த அளவு சதவீதமான உண்மைகளை மட்டுமே நான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தேன். மீதம் இருக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளையும் தன்னுடைய மனக்குமுறல்களையும் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவிப்பேன் என்று நேற்று இரவு அவருடைய இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து விட்டு வீடு திரும்பிய போது அதிக அளவில் அவருடைய ஆதரவாளர்கள் பசுமை வழிச்சாலையில் குவிந்திருந்தார்கள். அவர்கள் ஓபிஎஸ் மீண்டும் முதல்வராக தொடர வேண்டும் என்றும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கான தங்களுடைய ஆதரவையும் அதே போன்று பட்டாசுகள் வெடித்தும் அதனை உற்சாகத்தை கொண்டாடி வந்திருந்தார்கள். ஏனென்றால் இத்தனை நாள் மௌனம் காத்திருந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தற்பொழுது அவர் என்ன நடந்தது, உண்மை சம்பவம் என்ன என்பது தொடர்பாக பேச தொடங்கி இருக்கிறார் என்றும், அதே போன்று இவரை மீண்டும் முதல்வராக தொடர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்து அவர்கள் இங்கு ஆரவாரம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது காலையிலிருந்து, அதாவது காலை 7 மணியிலிருந்து தான் இங்கு தொண்டர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு முன்னராக இந்த பகுதியில் முதல்வருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி என்ற காரணத்தினால் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இன்று காலை முதலே காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முதல்வரை சந்திப்பதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் வருகை தந்தால் அவர்கள் யார் என்ற விவரங்களை கேட்டறிந்து பின்னரே உள்ளே அனுப்புகிறார்கள் என்பது போன்ற ஒரு சூழல் தான் இங்கு நிலவி வருகிறது. அதிக அளவில் பத்திரிகையாளர்களும் இந்த பகுதியில் குவிந்து இருக்கிறார்கள். அதிமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் இந்த பகுதியில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் முதலமைச்சராக மீண்டும் தொடர வேண்டும், அவருடைய பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தான் சிறை செல்லும் போது 2 முறை முதலமைச்சராக பன்னீர்செல்வத்தை நியமித்திருந்தார். எனவே அந்த ஒரு நம்பகத்தனமான ஒரு சூழலை இவர் அனைவரிடமும் ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் மீண்டும் முதல்வராக தொடர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தான் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆரவாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவேந்திரன், லாவண்யா, இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திப்பதாக ஒரு தகவல் வந்திருந்தது. அந்த தகவலினுடைய அடிப்படை என்ன? அதாவது தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் இன்னும் 90% அளவிற்கு சொல்ல போகிறேன், சொன்னதெல்லாம் வெறும் 10% தான் என்ற ஒரு சூசகமான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான எதிர்பார்ப்பு என்ன? பதிவு செய்யலாம்.
அதாவது குறிப்பாக வந்து நேற்று காலையிலிருந்தே வந்து தமிழக முதலமைச்சராக வந்து ஓ பன்னீர்செல்வம் தொடர வேண்டும் என்பது போன்று வந்து விஷயங்கள் வந்து அதிக அளவில் சமூக வலைதளங்கள் வந்து பதிவாகி வந்தன. இந்த நிலையில் நேற்று இரவு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை வந்து வெளிப்படுத்தினார். தன்னை வந்து கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்ததாக வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு உண்மைகளை வந்து தான் வெளியிட இருப்பதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். இதில் மிக முக்கியமாக தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் என்பதை வந்து அடையாளம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக நேற்றே வந்து அதிமுகவினுடைய இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் அதே போன்று தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் போயஸ் தோட்டம் சென்று அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவை சந்தித்து தங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆலோசனையில் வந்து ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா ஓபிஎஸ் மறைமுகமாக யாருடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை வந்து நடத்தி இருக்கிறார் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று வந்து கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு வந்து அதிக அளவில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுமியதன் காரணமாக சட்டப்பேரவையில் ஒரு நம்பிக்கை தீர்மானம் வந்து கொண்டு வரப்படும். அதாவது ஓபிஎஸ் மீதான நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதா அல்லது சசிகலா மீதான நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதா என்பது போன்று வந்து ஒரு நம்பிக்கை தீர்மானம் வந்து கொண்டு வரப்படும். அதன் அடிப்படையிலேயே வந்து ஆட்சி வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது. இந்த நிலையில் இந்த நம்பிக்கை தீர்மானம் வந்து எப்பொழுது நடைபெறும் என்ற அனைத்தையுமே வந்து ஆளுநர் தான் முடிவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் வந்து ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கிய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அதற்கான ஒரு நன்றியையும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து எடுக்கப்படும் என்பது போன்று வந்து ஒரு குரூஷியலான ஒரு சிச்சுவேஷன் எனக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் வந்து தற்பொழுது வந்து நிலவி கொண்டு இருக்கிறது தமிழக அரசியலில். எனவே இதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் தற்பொழுது அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவருக்கு ஆதரவாக, அதாவது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை வந்து அவர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவேந்திரன், லாவண்யா, எந்த அளவுக்கு ஊடகங்கள் திரண்டு இருக்கிறது என்பது குறித்து முன்பு பதிவு செஞ்சிருந்தீங்க. தேசிய ஊடகங்கள் பலவும் இந்த நிகழ்வு குறித்து தனது கவனத்தை திருப்பி இருக்கின்றன. தேசிய அளவில் மிக முக்கியத்துவமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது? நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் உள்ளிட்டவர்கள் ஆதரவு தெரிவித்து இருந்தனர். அதன் தொடர்ச்சியாக யாரேனும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்களா? சட்டம் சார்ந்த, அதாவது எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவாக இருக்கின்றனர்? கழக நிர்வாகிகளின் ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்கிறதா? பதிவு செய்யலாம். அதாவது தேவேந்திரன், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தற்பொழுது வரை வந்து முக்கிய பிரமுகர்கள் வருவதாக இருந்தால் இங்கு இருக்கக்கூடிய காவலர்களின் வருகை பதிவேட்டில் வந்து பதிவு செய்த பின்னர் தான் வந்து அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நேற்று இரவு அதிக அளவில் வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வந்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றும் வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை முதலே அதற்கான ஒரு தயார் நிலையில் தான் வந்து பசுமை வழி சாலை வந்து இருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். காவலர்கள் அனைத்து விவகாரங்களையும் தற்பொழுது வந்து கவனமாக பார்த்து வருகிறார்கள். யாரேனும் வருகிறார்களா என்பது தொடர்பாகவும் வந்து ஆலோசனையில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டப்பேரவை பொறுத்தவரையில் 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே வந்து ஒரு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். எனவே இன்று வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வீட்டிற்கு வருவார்களா என்பது போன்று வந்து பல்வேறு கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுகிறது. அவர்கள் வந்தால் மட்டுமே வந்து அடுத்து நடக்கக்கூடிய என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும் என்பதை வந்து கணிக்க முடியும் என்றும் வந்து கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் இடத்தில் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் வந்து தற்பொழுது அதிமுக இருக்கிறது. இந்திய அளவில் வந்து இது மிக முக்கிய பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது வந்து அதிமுக. ஏனென்றால் 3வது பெரிய கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன். இந்த நிலையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து இங்கு அதிமுக எடுத்தாலும் அது வந்து நாடாளுமன்றத்தையும் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதன் காரணமாகவே வந்து இது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் நடக்கக்கூடிய அனைத்து அரசியல் மாற்றங்களையும் வந்து இந்திய அளவில் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது தமிழக அரசியல் பொறுத்தவரையில்.
லாவண்யா, தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். தற்பொழுது போயசிலத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய குதுப்தீன், அங்க இருக்கக்கூடிய கலர் சூழல் தற்பொழுது எந்த மாதிரியாக மாறி இருக்கிறது? ஆதரவாளர்களுடைய வருகை இருக்கின்றதா? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் நடக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு? பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், இதுவரை போயஸ் தோட்டத்திற்கு தொண்டர்கள் வருகையினுடைய அளவு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடக்க இருப்பதால் அங்கு தொண்டர்கள் திரள்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. லாவண்யா குறிப்பிட்டது போல இது ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனையாக வடநாட்டு ஊடகங்களால் பார்க்கப்படுகிறது. சென்னையை, தமிழகத்தை புரட்டி போட்ட மெரினா போராட்டத்தின் போது வடநாட்டு ஊடகங்கள் அவ்வளவாக அந்த செய்தியை கண்டுகொள்ளவில்லை. தற்போது இந்த அரசியல் சூழலை முக்கியமான ஒன்றாக கருதுகிறார்கள். காரணம், மூன்றாவது பெரிய கட்சி என்ற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நேற்றைய பேட்டி தொடர்பாக 3 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அரசியல் நோக்கர்களால். முதலாவதாக, ஒரு மாநிலத்தில் நிலையான ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கவர்னர் ஏற்றுக்கொண்ட பின்னாடியும் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படி பேசுவது என்பது ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை குலைப்பதாகவும் குதிரை பேரத்துக்கு வழிவகுப்பதாகவும் ஏற்பட்டுவிடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இரண்டாவதாக, ஜல்லிக்கட்டு தொடர்பாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் பொழுது வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் தன்னால் அவசர சட்டம் கொண்டு வர முடியாது என்று சொன்ன நிலையில், ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது ஒரு பிரதமரால் செய்ய முடியாத போது ஒரு மாநில முதல்வர் எப்படி செய்யலாம் என்ற கேள்வி சாதாரணமாக எழுகிறது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு தலையசைத்துவிட்டு இங்கு அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் எனும் பொழுது அரசியல் நோக்கர்களுடைய ஆரம்பம் தொட்டே இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், அதிமுகவை, முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக இயக்குகிறதா என்ற சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துவதாகவும் தற்போதைய சூழல் அமைந்திருக்கிறது. குதுப்தீன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.